இலங்கையின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை மறுசீரமைத்து பொதுமக்களுக்கான சமூக பொருளாதார சேர்க்கையை வலுப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள இலங்கை தனித்துவ டிஜிட்டல் அடையாள அட்டை என்ற தேசிய திட்டம் தற்பொழுது அமுல்படுத்தப்படுவதற்கு தயாராக உள்ளதாக இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற விசேட தொழில்நுட்ப மாநாட்டின் போது இது குறித்து பேசிய அவர், இப்பிரம்மாண்ட திட்டத்தை நாடளாவிய ரீதியில் உத்தியோகபூர்வமாக தொடங்குவதற்கு முன்னதாக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு சில இறுதி நிர்வாக பொறிமுறை நடைமுறைகள் மாத்திரமே தற்பொழுது எஞ்சியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இது வெறும் ஒரு தொழில்நுட்ப தளம் மாத்திரமல்ல, மாறாக நாட்டின் பொதுச் சேவைகள், சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் நிதி தொழில்நுட்ப பொருளாதாரத்தை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தி மாற்றியமைக்கப் போகும் ஒரு மாபெரும் தேசிய கட்டமைப்பு செயல்பாடாகும் என அவர் விவரித்துள்ளார். ஒவ்வொரு பிரஜையும் உத்தியோகபூர்வமாக சரிபார்க்கப்பட்ட நம்பகமான டிஜிட்டல் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும் போது நுகர்வோர் மற்றும் அடித்தட்டு மக்களுக்கான சமூக சலுகைகள் அனைத்தும் எவ்வித ஊழல்களுமின்றி நடைமுறை யதார்த்தமாக மாறும் என இந்திய உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் தற்பொழுது வளர்ந்து வரும் டிஜிட்டல் அரசு சேவைகள், மின் வணிகம் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு பொருளாதாரத்திற்கு இந்த தனித்துவ அடையாள அட்டை திட்டமே மிக முதன்மையான அடித்தளமாக அமையவுள்ளது. உலகளவில் தொழில்துறைகளை அசுர வேகத்தில் மாற்றி அமைத்து வரும் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்ப நிலப்பரப்பை எந்தவொரு நாடும் தனித்து எதிர்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ள அவர், இலங்கையும் இந்தியாவும் டிஜிட்டல் உருமாற்றத் துறைகளில் தங்களின் பலமான மனித வளப் பொறிமுறைகளை பயன்படுத்தி ஏஐ மற்றும் கணினி தொழில்நுட்ப கூட்டு பங்களிப்புகளை மேலும் ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் என மேலும் திட்டவட்டமாக பிரகடனம் செய்துள்ளார்.